Hi friends, welcome back to our channel. Samayal today இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மசாலா காரப்பொரி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் பொரியை நான் எடுத்துர்க்கேன். அது இதல சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே கார பூந்தி ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் ஜூஸை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட மசாலா காரப்பொரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டீ சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவுதான், நம்மளோட மசாலா பொரி பாருங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருக்குது பாருங்க. ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய அந்த மசாலா பொரி மாதிரியே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.